குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால் இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்தில் முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததான் மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களோட 2026 மாசி மாத பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துல பார்த்தாலும் சிம்மத்தை போட்டு இந்த தாளிக்கிறீங்களே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு ஆவலாக பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய இந்த மாசி மாதம். ஓகே, அஷ்டம சனி பார்த்தாலும் ஓகேப்பா, ஏதோ ஒரு நல்லது இந்த மாசத்துல நடக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ நாள் சூரியன் லக்னாதிபதி 6ல இருந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. இப்போ 7க்கு வந்துட்டாரு. அப்போ 7ஆம் இடத்துல உங்களோட மனைவியோ கணவனோட ஆதிக்கம் இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கும். நீங்க கம்முன்னு ஆயிடுவீங்க. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானமும் போய் 7ல உட்காந்துச்சு. அப்போ குடும்பத்துக்காக சில விஷயங்கள் நீங்க நிறைய மாற்றங்களே கொடுக்க போறீங்க. 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு. அது 3-10 கனெக்டிங்ல வரும். அப்போ என்ன அப்படின்னா வேலை விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு முயற்சியும் வரும், ஒரு புது முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அந்த இடமே பாதக ஸ்தானமாக வரனால அந்த ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணும்போது அதுக்கு பலன் இப்போ கிடைக்காது. ஏன்னா அஷ்டம சனி பார்வை கொஞ்சம் வலுத்து இருக்கிறதுனால வேலையில பிரச்சனை. இருக்கிற வேலையிலேருந்து தாக்கு பிடிச்சிக்கோங்க. புது வேலைக்கு போகிறேன், புது வேலையை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அங்கே அந்த சூரியன் என்ன ஆகும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா February 13 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி சூரியன் 6ல இருந்து உங்களோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த லீடர்ஸாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் சைட்லேயே இருக்கட்டும், இல்லை ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி சனி 8ல இருந்து உங்களை பார்க்கறனால ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு பிரச்சனை, தொடை பிரச்சனை, கால், இது எல்லாமே கொடுத்துருப்பாரு. அப்போ என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் அப்படியே ஜவ்வு மாதிரி இருக்கும். ஏன்னா சனி அப்படிதானே, எடுத்தோடனே இதை சரியும் பண்ண மாட்டார். அப்போ உங்களுக்கு 6க்கும் 7க்கும் உரிய சனி கோச்சாரத்துல 8ல இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல சனியோட வலிமை எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப 7ஆம் இடத்துல அந்த சனியோட கும்பம் வீட்டுல இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சமுதாய சார்ந்த ஒரு விஷயங்கள் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப எந்த முயற்சி பண்ணாலும் இது அம்மாவே உங்களுக்கு பாதகாதிபதியா இருப்பாங்க. நீங்க நிறைய பேர் பாருங்க, சிம்ம லக்னத்திற்கு ஒருவேளை செவ்வாய் 4ஆம் இடமும் செவ்வாயா இருக்கும், 9ஆம் இடமும் செவ்வாய் இருக்கு. அம்மா அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் ஊந்தா இருப்பாங்க அவங்க எப்பவுமே ஜென்ரலாவே. ஒருவேளை செவ்வாய் அவயோகியா இருந்து வக்கரமாய் நீச்சமா இருந்தாலும், செவ்வாய் மறைந்திருந்தாலும், அப்போ உங்களால அம்மா அப்பானாலும் ஒரு நல்ல பலன் வரும். இல்ல செவ்வாய் நல்ல உச்சத்துல இருக்கு, ஆட்சி வீட்டுல இருக்கு அப்படின்னா சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்பவுமே தாயும் தந்தையும் பகையாதான் இருப்பாங்க. இல்லாட்டி பிரியக்கூடிய அந்த சூழ்நிலையை அந்த பாதகாதிபதி ஸ்தானம் செஞ்சிரும். கூட இருந்தா பிரச்சனை தான். அப்ப விலகியே வச்சிரும், வேலையில விலகிறது. அதே மாதிரி கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி இங்கிருந்து ஒரு 2 தெரு தள்ளி இருக்கிறது, இதெல்லாமே சிம்ம லக்னத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு மனைவியே பாதகாதிபதியா வந்துட்டாலும் இப்ப பிரச்சனை தான். ஏன்னா 6க்கும் மேலும் வேலையில பிரச்சனை. நம்ம நினைக்கக்கூடிய அந்த வேலையில ஒரு அப்கிரேடேஷன்ஸ் இல்லாம கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்களே, ஹெவியா வேலை செய்யறாங்களா. சனியோட பார்வை இருந்தாலே ஹார்ட் ஒர்க், வேர்வை சிந்தி வேலை செஞ்சாலும் ஒரு பலனும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல 7ஆம் இடத்துல இருந்து மனைவி மூலியமாக வருமானம், சில பார்ட்னர்ஸ் வச்சிருப்பீங்க நிறைய பேர் பிசினஸ், அவங்க மூலியமாக ஒரு அப்கிரேட், ஒரு வருமானம் இப்ப சிம்ம லக்னத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முறைச்சிக்கிட்டு இல்லாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே பாலிஷ்டா போய் உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில இருந்தும் சனியோட அஷ்டம சனி பார்வையில இருந்தும் சரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படிதான் இப்படிதான் நீங்க போனீங்க அப்படின்னா சனி அப்படியே தலையில தட்டிடுவாரு. ஏன்னா இன்னும் என்ன ஆச்சு, ராகு கேதுவோட இது மாறவே இல்லை.
உங்களுடைய லக்னத்திலே கேது இருந்து தலையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொடுப்பாரு. யோசனைகள்ல இருந்து, தலைவலியில இருந்து, தேவையில்லாத கற்பனை. மனைவி மேலே சில பேர் எல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். தேவையில்லாத அந்த கற்பனை மூலியமாக சில மனைவிகள் கணவனை தேவையில்லாம கேள்வி கேட்கறது, வாய் வார்த்தைகளால் அவங்கள போய் புண்படுத்துறது, இதெல்லாம் நிறைய மனைவிகள் செய்வீங்க. அப்போ உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை இப்போ கொஞ்சம் அமைதியா படுத்திட்டு போனீங்க அப்படின்னா குடும்பத்துல நல்ல மாற்றம் வரும். ஏன்னா வக்கரமாக போறாரு, 2ஆம் இடம் 27க்கு அப்புறம் வக்கரமாகும் போது அப்படியே நல்லா இருக்கிற வாழ்க்கை என்ன ஆகும், உங்களுடைய பேச்சுனாலையும் உங்களுடைய ஈகோனாலையும் அப்படியே மாறி போகும். அதனாலதான் சொன்னேன் ஓரளவுக்கு மாற்றம் இருக்குன்னு சொல்றதே அதுக்காக தான். ஆனா இந்த மாற்றத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, உங்களுடைய குணத்துல ஈகோலி அதை கிளாஷ் பண்ணாம அதை பொறுமையா எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணுங்க. அப்போ 7ஆம் இடத்துல அப்படிங்கிறது போது என்ன அப்படின்னா சூரியன் 7ல் இருக்கும்போது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப்போ என்ன சொல்ல அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும். நீங்க உங்களோட வேலை நல்லா செஞ்சிருக்கீங்க. அப்போ இவ்வளவு நாள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அதே ஒரு மேலதிகாரி உங்களை நல்லது சொல்லுவார். அப்போ நீங்க அந்த விஷயத்துல கரெக்டா இருந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆகாம ரொம்ப நன்றி சார்னு சொல்லி ஜென்ரலா சொல்லிட்டு உங்களோட வேலையை போய் பார்க்கப்படுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஹைப் ஆக தேவையே கிடையாது. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா, ஸோ சிவன் பெருமாளையும் நீங்க இப்போ கும்பிட்டீங்க அப்படின்னா, வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னு இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாமே நீங்க சரி பண்ணலாம். முக்கியமா கடன் வாங்குறது, கடன் வாங்கி ஏதோ ஒரு பொருள் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி அதுவே கோர்ட்டு கேஸு பாதகமா போயினா 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால உயிருக்கு நிகரான ஒரு இழப்புகளை கண்டிப்பா சனி பகவான் கொடுப்பாரு. முடிதளவுக்கு அமைதியா இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு முயற்சி பண்ற அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த விரயங்கள் நீங்க பார்க்க வேண்டியதா வரும். சிவனும் பெருமாளையும் வழிபாடு செய்யும்போது இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், ஜோதிடர், ஆசிரியர். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் என் வணக்கத்தை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாசத்திற்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், மாசி மாதத்திற்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு தங்கி படிக்கிற மாதிரி ரெகுலரா கேரளா பாலக்காட்டுல வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்புல என்ன ஒரு உங்களுக்கு பியூட்டி பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு எந்த வயசுல கல்யாணம் நடக்கும், எந்த தேதியில நடக்கும், எத்தனை மணிக்கு நடக்கும், இல்ல நடக்குமா நடக்காதா, எந்த வயசுல தொழில் அமையும், இல்ல கடைசி வரைக்கும் அவர் இப்படியே தான் இருப்பாரா, இல்ல அவர் அப்படி இருந்து மாத்துறதுக்கு நம்ம எப்படி எல்லாம் செயல்படுத்தலாம், நல்ல தொழில் அமைஞ்சு வருமானம் வர்றதுக்கு ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்துல துல்லியமா சொல்ல முடியும். அது ஜாதகத்தை பத்தி தெரியாதவங்களும் படிக்கலாம், தெரிஞ்சவங்களும் படிக்கலாம். அவங்க கீழே போற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான வழிவகைகளை சொல்லி தர முடியும். அப்போ இப்ப நாம பார்க்க போறது மாசி மாதத்திற்கு சிம்ம ராசிக்கு எப்படி பலன் இருக்கும். அப்போ அந்த சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஒரு சீற்றம் அதிகமா தான் இருக்கும். இந்த தடவை பாத்தீங்கன்னா அவசர புத்திக்கு மனம் போய்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமாங்கிறது இந்த மாசம் உங்களை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும். உங்க செயல்பாட்டை என்ன சொல்லலாம், ஒரு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஓடக்கூடிய மாசமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க 7ஆம் இடத்துல போய், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் 6 கிரகம் உட்காந்து உங்க ராசியவே பார்க்குது. இந்த 6 கிரகத்துடைய மன போராட்டம், மனசும் தாக்கமும் ஏக்கமும் இயக்கமும் உங்களை போட்டு ஆட்டி வைக்கும்னு சொல்லலாம். அப்போ அந்த ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி மாசி 5ஆம் தேதிக்கு மேல வருது. அப்போ நம்ம எதுலையுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிதானம் நம்மை ஒரு நிலையான மாற்றத்திற்கு கொண்டு செல்லும். நிதானம் இல்லைன்னா நம்ம அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண விஷயம், தொழில் விஷயம், வருமான விஷயம், கடன் விஷயம், சொத்து விஷயம், வீடு, வண்டி, அதாவது வாகனம், நண்பர்கள், குடும்பம், குணம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் உங்க பிணைப்பு. இந்த பிணைப்புல எல்லாத்துலயுமே பிரச்சனை வரக்கூடிய மாசமா இருக்கு மாசி மாசம். அப்போ எல்லா விஷயத்திலையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இல்லைன்னா கண்டிப்பால ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு விதத்துல, ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம நல்லவனா இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க. நாம எதுலையுமே நம்ம ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. அப்போ இந்த பலனெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்ம ராசியில மட்டும் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது.
இந்த 50 லட்சம் பேருக்கு இதே பலன் நடக்குமா? அது சொல்ல முடியாது. ஏன்னா 50 லட்சம் பேருக்கு 50 லட்சம் ஜாதகம் இருக்குல்ல, சுய ஜாதகம் அதுக்கு பேரு தான். அந்த சுய ஜாதகத்துல இப்ப இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு 2-3 கிரகம் சுபத்தன்மையா இருந்து அதோடைய தசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு பலன்கள். அப்போ அதுல நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அப்போ அதனால நம்ம வந்து பொது பலனா தான் சொல்றோம். உறுதியான பலன் வேணும்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த வழிமுறைகளையும் செயல்பாட்டையும் நடத்தணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட 2 சிம் இருக்குன்னா ஒரு சிம் வீட்டுல எடுக்கும், ஒரு சிம் ரோட்டுக்கு போனா தான் எடுக்கும், போன்ல ஆக்டிவ் ஆகும். அந்த மாதிரிதான் நம்ம செயல்பாடு, சில செயல்பாடு நம்ம வீட்டுல நடக்கும், சில செயல்பாடு நம்ம வெளியூர் போற இடத்துல நடக்கும். அப்போ அது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த செயல்பாடு ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகம் சொல்லும். அதன் பிரகாரம் நம்ம செயல்படுத்தலாம். இது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்காக சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க சொல்றவங்கிட்டயே பார்க்கணும் இல்லை, உங்க ஊருக்கு பக்கத்தால இருக்கிறவங்கிட்டையும் கொண்டு போய் பார்க்கலாம், செயல்படுத்தலாம். அப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான தேவைகள் என்னன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல, அப்பதானே ஒரு முழு பலன் அனுபவிக்க முடியும். பொது பலன் அப்படிங்கிற காட்டிலும் முழு பலன் வேணும்டா, அப்போ அது உங்க சுய ஜாதகத்தில் இருக்கிறது, அதை தெரிஞ்சு செயல்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுக்கு வந்து கடன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி நாலுகால் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது, வண்டி வாகனம் மாத்தணுங்கிற ஐடியா, 2 வீல் வண்டி வாங்குறது, 4 சக்கர வண்டி வாங்குறது, 2 சக்கர வண்டி வாங்குறது, அதே மாதிரி உயிர் உள்ள ஜீவன்களா ஆடு மாடு கோழி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வளர்க்கலாம், அது வாங்கி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம். அதே மாதிரி வயக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயத்துல கொஞ்சம் செழிப்பு கம்மியா தான் இருக்கும். அப்போ அந்த விவசாயத்துல அதிகப்படியான செயல்பாட்டை இறக்கி சங்கடப்படக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள், ஊர் சுற்றுதல், வெளியூர் போயிட்டு வர்றது, அதாவது அதுக்காக வந்து நம்ம இப்போ ட்ரெயின்ல போக வேண்டிய விஷயத்துக்கு கார் எடுத்துட்டு வெளியூர் போறது, அது தேவையில்லாத செலவா, ஆனா அந்த செலவு இங்க வீட்டுக்கு வந்தது கையை கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்களுக்கு உதவி செஞ்சுட்டு அப்புறம் சங்கடப்படுறது, இந்த மாதிரி சூழ்நிலை வரும். இந்த நேரத்துலதான் நண்பர்கள் எல்லாம் வந்து இருக்குவாங்க. இந்த இறுக்கம் உங்களை வந்து பிழியும். அப்போ செய்யற தொழில வந்து நம்ம ஒரு புது முயற்சி செஞ்சு வெற்றி பெறலாங்கிற யோகமெல்லாம் இருக்கு. புது முயற்சி, புதிய தொழில் சம்பந்தப்பட்ட ஆள்காருடைய உறவு, இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கு. அது ஒவ்வொரு சிம்மராசிக்காரருக்கும் ஒவ்வொரு விதத்துல நடக்கும். ஆனா பொது பலன்ல இந்த மாதிரி அமைப்பு இருக்கு. அது உங்க ஜாதகத்திலும் இந்த இப்ப போய் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6 கிரகங்களும் உங்க ஜாதகத்துல இந்த கிரகத்தோட இந்த கிரகம் மோதுதா, இல்ல நட்பா இருக்கா, அவங்க வந்து யோகாதிபதி திசையில இருக்காங்களா, பாக்கியாதிபதி திசையில இருக்காங்களா, இல்ல உங்களுக்கு பணபரஸ்தானம்னு சொல்லக்கூடிய தசாநாதனா இருக்காங்களா, உங்க ஜாதகத்திலையும் பார்த்து செயல்படுத்தணும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றி இருக்கும், நன்மை கிடைக்கும். அதுக்காகத்தான் சுய ஜாதகத்தை சொல்வதே தவிர இப்போ நமக்கு வந்து வேற விஷயத்துக்காக சுய ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்றது இல்லை. ஒரு நல்ல வழி நல்வழிப்படுத்தும். அப்போ சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னா சுய ஜாதகம்னு சொல்றது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதாவது அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி போய் 8ல இருக்காரு சனீஸ்வர பகவான். அது இல்லாம அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துலயே பாத்தீங்கன்னா 5 கிரகங்கள் வரப்போகுது. அப்போ இந்த 5 கிரகங்களுடைய பரிமாற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பார்க்கறதோட சேர்த்து 6 கிரகங்களுடைய ஒரு தாக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். மனசு வந்து ஒரு நிலையாவே செயல்படாது. அதுக்காகத்தான் வந்து இந்த ஒரு அனலைஸ்மெண்ட். ஏன்னா அந்த கிரகங்கள் ஏதாவது உங்களுக்கு இப்போ 5 கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்ல 2 கிரகம் உங்களுக்கு பலமா இருந்ததுன்னா அந்த பலத்துக்கு உண்டான நன்மைகளும் தன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன நன்மை தன்மைங்கிறது உங்க ஜாதகத்துல அந்த பாவக ரீதியாகவும் காரகத்துவ ரீதியாகவும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பிப்ரவரி மாசங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு செயலை வந்து செஞ்சு சாதிக்கக்கூடிய ஒரு சக்தியும் தரும், ஒரு செயலை இழக்கக்கூடிய சக்தியும் தரும். அப்போ இழப்பா சாதிப்பாங்கிறது உங்க ஜாதகத்தில் இருக்கு. அதை வந்து ஏன்னா அந்த ஜாதகம் மென்ஷன் பண்றது சிம்ம ராசிங்கிறதுல ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 50 லட்சம் பேர்த்துல நீங்க ஒருத்தரா இருப்பீங்க. அதுல என்ன நல்லது என்ன கெட்டதுங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல வரும். பொதுவா கிரக பயிற்சிக்கு உண்டான நன்மையும் தீமையும் ஒருத்தருக்கு 1 ரூபா நல்லதா இருக்குல்ல, ஒருத்தருக்கு 2 ரூபா நல்லதா இருக்குல்ல, ஒருத்தருக்கு 500 ரூபாயா இருக்குல்ல, ஒருத்தருக்கு 50,000 இருக்குல்ல, ஒருத்தருக்கு 5 லட்சம் 5 கோடி வரைக்கும் இருக்கலாம், 50 கோடி வரைக்கும் போகலாம். அது அவங்க நடக்கக்கூடிய தசா புத்தி, ஒருத்தருக்கு யோக தசை நடக்கல, ஒருத்தருக்கு பாக்கிய தசை நடக்கலாம், ஒருத்தருக்கு என்ன சொல்லலாம் நல்ல திரிகோணாதிபதியோடைய திசையா இருக்கலாம், 1 5 9 கூடிய ஒரு திசையா இருக்கலாம்.
அப்போது பணபரஸ்தான திசை நடந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு நிறைய பண வரவும் பொருள் வரவும் இருக்கும். அப்போ அந்த வரவெல்லாம் உங்களுக்கு துணையாகுமா, செயல்படுமா, நீங்க வெற்றி பெறுவீங்களா அப்படின்னா, சிம்ம ராசிக்கு சீக்கிரம் அதிகமாக இருந்தாலும் அதாவது ஓட்டம் அதற்கு அதிகமாக இருப்பதால் வரவுன்னு சொல்லக்கூடிய நேட்டங்கள் குறைவாக காணப்படுகிறது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாடும், அதே மாதிரி உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடும் அவர்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் அவர்களுடைய தானம் என்று சொன்னால் கருப்பு எள் தானம் செய்வது, கருப்பு எள் எண்ணெய் தானம் செய்வது அவர்களுக்கு தோற்று போன விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேஸ் நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு முற்றுப்புள்ளி தரும். இதெல்லாம் ஒரு பொது பலன் தான். இருந்தாலும் இதை செய்யும் போது அதுக்கு உண்டான நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ இந்த சொன்ன விஷயத்தையெல்லாம் கவனமா வச்சுக்கிங்க, செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷய அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள்.
அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம், நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா, 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தாலேனால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, அதாவது இது வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் அந்த இடத்துல நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கார். சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் அரசாங்கத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கம் மூலியமாக பிரச்சனைகள் வரும். இந்த என்ன சொல்கிறது, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. கூட்டு தொழிலில் அதாவது கூட்டாளிகள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அவர்கள் உங்களை ஆளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தேன்னா, அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது ராசிநாதன், அதை தவிர செவ்வாய், சுக்கிரன், புதன், அதாவது செவ்வாய் 21/3 அன்றைக்கி வரார். கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் அங்கே வருது. 6 கிரகங்கள் அங்கே வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும். உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்ட்னருக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். அவர் அவருடைய ஆளுமையில் நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அவரே 9ஆம் அதிபதி. அதனால் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வரும். சந்தையினுடைய பிஸ்னஸ் வரக்கூடிய வாய்ப்பு
புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் லீகல் இது எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்பவும் விசேஷம். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்த செவ்வாய் வந்து 21/3/2026 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக செவ்வாயின் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு ஒரு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அவருடைய வீட்டையே அவர் பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக திருமண பிராப்தி உண்டு, குழந்தை பிராப்தியும் நிச்சயமாக உண்டு. குழந்தை இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது உடல்நிலையில் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசாங்கம் சார்ந்தவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3-10 அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து 8ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால வெளிநாடு வெளியூர் மாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசாங்கம், அரசியல் சார்ந்தவர்கள், அரசு சம்பந்தப்பட்டவர்கள், அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, அது தவிர வந்து ஹெச்ஆர் ஹியூமன் ரிசர்ச், அதை தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் ரொம்ப கண்காணிப்பாக இருக்கிறது நல்லது. திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த முயற்சிகள் வந்து சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 20/2/2026 22/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். சரி, இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சற்று கம்மியாக இருந்து அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் போயிட்டு வாங்க. அதை தவிர வந்து சத்யநாராயண பெருமாளை வணங்கிட்டு வாங்க. துளசி மாலை ஒன்று போட்டு சத்யநாராயண பெருமாளை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.